அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 2026 ஆம் ஆண்டு ஜூன் 28, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 6:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இணையத்தில் வெளியாகியுள்ள கோவில் விழா அறிவிப்புகளும் இதையே உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பு: விநாயகர், சுப்பிரமணியர், நெல்லையப்பர், காந்திமதி அம்மன், சண்டிகேசுவரர் ஆகியோரின் திருத்தேர்கள் பவனி வரும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுப்பது இந்த விழாவின் முக்கிய அம்சமாகும். ஆரோகராம், ஓம் நம சிவாயே என்ற பக்தி முழக்கங்களால் திருநெல்வேலி நகரமே ஆன்மீக எழுச்சியுடன் காட்சியளிக்கும். தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த சிவாலயங்களில் மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கும் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயிலின் ஆணி பெருந்திருவிழாவில் நடைபெறும் திருத்தேரோட்டம் என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது பக்தி, பாரம்பரியம், ஒற்றுமை மற்றும் இறை அருளின் மகத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டும் அரிய நிகழ்வாகும். ஆணி மாதம் வந்தாலே நெல்லை நகரம் முழுவதும் திருவிழா கோலம் எடுக்கும். கோயில் வீதிகள் சுத்தம் செய்யப்பட்டு வண்ணக்கொடிகள் அலங்கரிக்கப்படும். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து தங்குவர். அதிகாலையிலேயே ஓம் நமசிவாய் என்ற நாமஜபம் ஒலிக்க கோயில் மணியின் ஓசை பக்தர்களின் மனதை நெகிழச் செய்யும். திருத்தேர் என்பது வெறும் மரத்தால் செய்யப்பட்ட வாகனம் அல்ல, அது வேதங்களின் அடையாளமாகவும் மனித வாழ்க்கை இறைவனை நோக்கிச் செல்லும் பயணத்தின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. தேரின் சக்கரம் காலத்தின் சுழற்சியையும், தேரின் வடம் பக்தர்களின் ஒற்றுமையையும், தேரில் எழுந்தருளும் இறைவன் உலக மக்களுக்கு அருள் வழங்குவதை நினைவூட்டுகிறது. தேரை வடம் பிடித்து இழுப்பது மிகப்பெரிய புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. மனதார இறைவனை நினைத்து தேரை இழுப்பவர்கள் குடும்ப நலன், ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம், கல்வி வெற்றி, மன அமைதி ஆகிய பல அருள்களை பெறுவார்கள் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த நாளில் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மனும் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவது ஆயிரக்கணக்கான மக்களின் மனதை பரவசப்படுத்தும் தருணமாகும். அரோகரா, ஓம் நம சிவாய என்ற முழக்கங்கள் விண்ணையே அதிரச் செய்யும். தேரோட்டத்தை தரிசிக்க வருபவர்கள் இறைவனை மட்டுமல்ல, தமிழர் பண்பாடு, கலை, சிற்பம், சமய மரபு ஆகியவற்றையும் நேரில் அனுபவிக்கின்றனர். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பக்தி பரவசத்துடன் தேரை இழுக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக அமையும். அடுத்த பகுதியில் நெல்லையப்பர் கோவிலின் வரலாறு, தேரின் அமைப்பு, ஆணி பெருந்திருவிழாவின் ஒவ்வொரு நாளின் சிறப்பு மற்றும் தேரோட்ட நாளில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை விரிவாக பார்ப்போம். ஓம் நம சிவாய.